ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏகே பிட்டாஸ். நான் உங்கள் அருணா பேசுகிறேன். சூப்பர் வார்ம்ஸ் ப்ரீடிங் செட்டப் நான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் இதில் என்னென்னா, சூப்பர் வார்ம்ஸில் டெத்து அதிகமாக இருக்குங்க. இப்போ வார்ம்ஸ்லேருந்து பீப்பாவாக மாறுது. பீப்பா அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது பீப்பாலேருந்து வண்டாக மாறுதுங்க. வண்டாக மாறுறதுல ரொம்ப டெப்த்து அதிகமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 100 மீல் வார்ம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 to 15 வண்டு தான் எனக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான் இருக்குது. மற்றதெல்லாம் இறந்து போயிடுச்சுங்க. எப்படி ஏன் என்னன்னே தெரியல. ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் தான் இருக்கும் போல். இதோடைய என்னென்ன செட்டப்பு எப்படி என்னது ப்ராப்பராக நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, அது இதோடைய அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் மீல் வார்ம்ஸோட குட்டிங்க. மீல் வார்ம்ஸ் குட்டிங்க இப்போது ஃபஸ்ட்லாம் தேடி எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போல்லாம் பார்க்குற மாதிரிலாம் மீல் வார்ம்ஸ் தான் இருக்குது. இப்போ கேமராவில் சரியாக தெரியல, எல்லாமே குட்டியாக இருக்கிறதுனால. நல்லாவே அதாவது தொடுற இடமெல்லாம் மீல் வார்ம்ஸ் தான், அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கு. மீல் வார்ம்ஸில் நிறையாவே நான் கற்றுட்டுருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். 3 மாதம் மேலே ஆகும்னு நினைக்கிறேன் இதோடைய ரொட்டேஷன். எக்ஸ்லேருந்து வார்ம்லேருந்து பீப்பாலேருந்து வண்டு, அப்புறம் ப்ரீடிங்கு, திரும்ப எக்ஸு.